வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 5 வயதுக்குள்ள குழந்தைங்களுக்கு நீங்க போயிட்டு ஆதார் கார்டு எடுத்து பிடிச்சிருப்பீங்க. ஆதார் கார்டு பிடிச்சிருந்தா என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு நீங்க எப்படி ஆதார் கார்டு நெட்ல டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எத்தனை நாட்ல டவுன்லோட் பண்ணலாம், ஒருவேளை நீங்க என்ரோல்மெண்ட் போயிட்டு எடுத்தும் கார்டு வரலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், அதை பத்தி முழுமையா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பவுண்ட் லாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு பிடிக்கணும்னா பக்கத்தில் உள்ள தாலுகா ஆஃபீஸ், அதுக்கப்புறம் நகராட்சி ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவுன்ல இருக்கிற மேஜர் பேங்க்ல மெயின் பிரான்ச்ல மட்டும் உங்களுக்கு ஆதார் நியூ என்ரோல்மெண்ட் குழந்தை பிடிப்பாங்க, சைல்டு ஆதார் பிடிப்பாங்க. நீங்க போயிட்டு அங்க ஆதார் கார்டு பிடிச்சிங்க. நீங்க போயிட்டு ஆதார் பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா என்ரோல்மெண்ட் அவங்க பதிவு பண்ணாங்கன்னா 3 ல இருந்து 7 நாட்களுக்குள்ளே ஆதார் நீங்க நெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு SMS வந்துரும், ரெடி ஆயிடுச்சு போய் டவுன்லோட் பண்ணிங்கன்ற மாதிரி வந்துரும். அர்ஜென்ட்டா இருந்தா அருகில் உள்ள நெட் சென்டருக்கு போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல உங்க மொபைல்ல நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஆதார் பதிவு பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு 1 வீக்ல 2 வீக்ல 3 வீக்ல 1 மந்த்ல ஆதார் கார்டு வரலாம். அருகில் உள்ள நெட் சென்டர்ல போயிட்டு நீங்க ஏற்கனவே கொடுத்த ரசீதை வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. நீங்க அந்த என்ரோல்மெண்ட் பதிவு ப்ராசஸ்ல இருக்க ரிஜெக்ட் ஆகி செக் பண்ணிட்டு ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிருந்தா திரும்பவும் போயிட்டு அந்த 5 வயசு குழந்தைக்கு நீங்க திரும்ப மறுபதிவு புதுசா ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை பெரிய குழந்தையா இருந்து ஆதார் கார்டு இருந்து குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு பிடிக்கிறதுக்கு வயசுலாம் ஒரு வித்தியாசம். சில நேரம் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பிறந்த குழந்தைக்கு ஆதார் கார்டு பிடிச்சி அனுப்புனாங்க. ஆனா இப்ப அது போல பிடிக்கிறது இல்ல. நல்ல ஒரு அளவுக்கு ஸ்டடியா நிக்கிற அளவுக்கு இருந்தா ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் ஆதார் கார்டு பிடிக்கிறாங்க. நீங்க போயிட்டு ஆதார் பிடிச்சிங்க. நீங்க போயிட்டு ஆதார் கார்டு பிடிச்சோன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஸ்லிப்னு ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீதுல பாருங்க, மேல இருக்கு பாருங்க, மார்க் பண்ணிருக்கு பாருங்க, என்ரோல்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு, டைமு, நிமிஷம், செகண்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும், மேலா ஃபீமேலாக இருக்கும். அதுக்கப்புறம் சன் ஆஃப் இல்லை டாட்டர் ஆஃப் அது போல் கொடுத்துருப்பாங்க. கீழே பிறந்த வருஷம் இருக்கும், அவங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு தான் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறப்ப குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு ஜென்ரேட் ஆகிருக்காது. ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு மட்டும் தான் எடுத்து ஆகணும். நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை பயன்படுத்தி ஆதார் கார்டு PDF டவுன்லோட் பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நேம் இருக்குது பாருங்கள், ஏ ஸ்பேஸ் கோகுல்னு இருக்குது. நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் ஏ கோகுல் AGOK ஃபர்ஸ்ட் 4 எழுத்து மட்டும் கேப்ஸில் போட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட் ஆஃப் பர்த். அந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்த வருஷம் 2021 இதையும் ஸ்பேஸ் விடாமல் போட்டுங்க. இதான் ஒவ்வொரு ஆதார் கார்டுடைய பாஸ்வேர்டு. சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா ஆதார் அன்லாக் பண்ணணும்னா இதான் பாஸ்வேர்டு. உங்க நேமோடைய ஃபர்ஸ்ட் 4 எழுத்து கேப்ஸில் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இல்லாம பிறந்த வருஷம் போட்டுங்க. நீங்க அந்த PDF ஓப்பன் ஆகும், உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர்ல ஆதார் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்ல லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணே பார்த்தீங்கன்னா மை ஆதாரம் இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் ஆதார்னு கொடுத்துருப்பாங்க. இதனுடைய டேரக்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம டைம்ன்றதால ஆதார் நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ என்ரோல்மெண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ரோல்மெண்ட் நம்பர் கரெக்டாக போட்டுக்கிறேன். என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டேட், டைம், செகண்ட் எல்லாமே இருக்கணும். அதையும் நம்ம கரெக்டாக போட்டாகணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் ஃபர்ஸ்ட் டேட் தான் இருக்கும், ஆனால் டேட் போடக்கூடாது. அந்த இயர் போடுங்க. இப்போ நான் இது பார்த்தீங்கன்னா 2022 எடுத்திருக்காங்க. இயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாதம் போடுங்க. மாதம் 4ஆம் மாதம் 04 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டேட் போட்டுங்க 13 போட்டு அதுக்கப்புறம் அந்த டைம் செகண்ட்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரியே போட்டுங்க. ஃபர்ஸ்ட் டைம் 11 மணி, நிமிஷம் 37 நிமிஷம், செகண்ட் 29 செகண்ட். இதில் என்னன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டுட்டு டேட் போடுறப்ப மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மந்த் போட்டு அதுக்கப்புறம் டேட் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப நீங்க வழக்கமா மணி, நிமிஷம், செகண்ட் அது போல கரெக்டாக போட்டுங்க. டேட் போடுறப்ப மட்டும் இயர் ஃபர்ஸ்ட் போட்டுங்க, மந்த் செகண்ட் போடுங்க, தேர்ட் டேட் போடுங்க. அதான் ட்ரிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் போல கேப்சா கோடு கரெக்டாக போட்டுங்க. கேப்சா கோடு கரெக்டாக போட்டு நீங்கள் மவுஸ் ஆப்பரேட் வந்தால் போதும். கீழே சென்ட் OTP உங்களுக்கு டிக் பண்ணுற மாதிரி ஆயிடும், ப்ளூ கலரில் வந்துடும். நான் அதுக்கப்புறம் சென்ட் OTP கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் OTP சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்பேச்டு டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 இலக்க OTP வந்திருக்கும். அந்த OTP நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த கார்டு ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா PDF பாஸ்வேர்டு கேட்குது. அந்த பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு ஹோல்டர் யாரோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 4 எழுத்தில் கேப்ஸில் போடணும். அது இனிஷியல் சேர்த்து போடுங்க. ஃபர்ஸ்ட் 4 எழுத்து போட்டு அதுக்கப்புறம் பிறந்த வருஷம் போட்டுக்கிறேன். போட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆதார் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் பாருங்கள், PDF ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இமேஜஸ் சேவ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ட்ராக் பண்ணியும் உங்களுக்கு ஆதார் கார்டு சைஸில் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டு லேமினேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். வணக்கம், நன்றி. பவுண்ட் லாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.